சூரியனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கிட்டும் ஒரு மதிப்பு மரியாதையோடு பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. திடமான புத்திசாலிங்க. யாருமே இவங்கள அசைச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் தான். எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இவங்களை தேடி வரும். இவங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ராசிகளில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பலம் பலவீனம்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கோபம் தான். கோபத்தை வச்சு நிறைய இழந்திருப்பாங்க. நிறைய இடர்பாடுகளை செஞ்சுருப்பாங்க. ஒரு வேலைக்கே கூட போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல யாராவது கோபத்தை தூண்டுற மாதிரி பேசியிருந்தாங்களே, அவங்களா நீங்களும் உங்கள் வேலையும் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப கவர்ச்சியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. விளையாட்டில் அதிக ஆர்வம் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க, விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய மதிப்பு மரியாதை இவங்களை தேடி வரும். அந்த பெரிய பதவியோ பெரிய மரியாதையோ இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் இவங்களை தேடி வரும். அதிக அளவு இவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால ஒரு கூட்டத்துக்கு தலைவராகவோ ஒரு குடும்பத்துக்கு தலைவராகவோ இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. மிகவும் உறுதியானவங்க, எதுலேயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவங்க, உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இசையின் மீது, கலைகள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். பெற்றோர்கள் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். தாய் தந்தைக்கு தான் முதல்ல மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தாய் தந்தைக்கிட்ட கேட்டுட்டு தான் அடுத்த விஷயமே செய்வாங்க. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்குமே நல்லது. உங்களுடைய தாய் தந்தையை வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் அதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பேர் சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது வெற்றியோ தோல்வியோ அந்த எல்லையை டார்கெட்டை அடையாமல் வெளியில் வரமாட்டாங்க. யார் என்ன சொன்னாலுமே அது உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது, செல்லுபடியும் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டீங்க. தோல்வி வந்தாலும் பார்த்துக்கிறேன், வெற்றி வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே இருக்கும். இது உண்மைதானா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன், கேது, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், புதன் என கிரக நிலைகள் வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் ஆட்சியாக வந்து அமரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறதுனால அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். சுக்கிரன் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவார். இருந்தாலும் எடுக்கிற காரியம் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாமையும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல்களும் வேலைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் உடல் சோர்வு, கொஞ்சம் மனக்குழப்பம் அப்பப்போ இவங்களுக்கு வரும். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறார். அதனால் இந்த இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் வரும். செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இந்த வாரத்தில் வந்துடும். தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி கேது ராசியிலே இருக்கிறதுனால மனம் கரெக்டாக ஒரு முடிவு
எடுக்காது, தெளிவில்லாத மாதிரி இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல், தேவையில்லாத வேலைபளு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை, சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. குடும்பாதிபதி புதன் ராசியில், அதாவது குடும்பத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வு, திடீர்னு தேவையில்லாத இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனத்தை உபயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்தணும். குறிப்பாக இரவு நேரங்களில் எங்கேயாவது தொலைதூரமாக பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அனுகூலமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரம் வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தவங்க செய்கிற காரியத்துக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருப்பீங்க. அது மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல சம்பவங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள், தேவையில்லாத சின்ன சின்ன உபத்திரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். வீண் மனக்கவலை, தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். தடைப்பட்ட காரியம்லாம் டக்குன்னு ஒவ்வொன்றா நடக்கக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் இதில் அவர்களும் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறையும். போட்டிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான கொஞ்சம் அலைச்சல், தேவையில்லாத இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள், தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும். இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா மனம் வருந்துகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத சங்கடங்கள் குறிப்பாக அடுத்தவங்க மூலியமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக ஒரு சிலலாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் மனம் வருந்துகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். வீண் செலவு வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆயுதம் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. எல்லா விதத்துலேயும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்தெந்த காரியம்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ, தேவையில்லாமல் இடர்பாடுகளால் தடையாக நின்று அது நிறைவேற்ற முடியாமல் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகணும் அப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடும் போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய தாய் தந்தையாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.